இந்த கருட புராணத்தை நாங்கள் படித்து உலகுக்கு, பக்தர்களுக்கு, பொதுமக்களுக்கு நல்ல வழி நடத்த இதை பாராயணம் செய்துகிட்டு இருக்கிறோம். இதை கேட்ட பக்தர்களும் சிவனடியார்களும் பொதுமக்களும் கருத்தை சிறமேற்கொண்டு தாங்களும் இதை சிரத்தையோடு செய்து நம் மூதாதைகளை அந்த நற்கதி நரகத்திலிருந்து எடுத்துவிட்டு அவங்களுக்கு விமோசனம் கொடுத்து எல்லா குடும்பங்களும் பலமும் நலமும் பெற்று வாழ ஸ்ரீமன் நாராயணரை வணங்குகிறோம். ஓம் நமோ நாராயணாய நமக. ஒருவன் புத்திரன் இல்லாதவனாகிலும் சரி, செல்வத்தில் குறைபாடுள்ள ஏழையாயினும் சரி, அவன்தான் வாழும் காலத்திலேயே மிக சிறிய அளவிலான பொருளை தகுதியுடைய ஒருவனுக்கு தானம் செய்வது பெரும் செல்வந்தன் ஒருவன் இறந்த பிறகு அவனது புத்திரர்கள் தம் தந்தையின் நற்கதிக்காக பக்தி சிரத்தையோடும் மன தூய்மையோடும் செய்கின்ற சிரத்தையை கிருதயங்களை விட மேலானது. மேற்சொன்ன இருவரில் புத்திரர்களால் கிருதியங்கள் செய்யப்பெற்ற பெரும் செல்வந்தனை விட தன் வாழ்நாளிலேயே சிறிது தான தர்மத்தை செய்து ஏழை மேலான உலகை அடைவான் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. செல்வந்தம் பிரிச்சை கொடுக்கறத விட ஒரு ஏழை மன தூய்மையோடு ஒரு தானம் கொடுத்தா அது செல்வந்தம் கொடுக்குற தானத்துக்கும் பெருசாகுதான். வெளியூருக்கும் பயணம் புறப்பட்டு செல்பவன் உணவை தன் கையிலேயே பொதிந்து எடுத்து சென்றால் பயணத்தின் போது எப்படி கவலை ஏதும் இல்லாமல் செல்வானோ, அதே போலவே ஒருவன் தான் இப்புவுலகில் வாழ்ந்திருக்கும் காலத்திலேயே கோதானம், அன்னதானம், வஸ்திரதானம் முதலிய தான தர்மங்களை செய்திடல் வேண்டும். அவ்வாறு செய்வானாகில் மரணத்தின் பிறகு தான் செல்லும் பயணத்தின் போது பசி, தாகம் என்ற எந்த துன்பத்திற்கும் உள்ளாகாமல் நல்லுலகை எளிதாக அடைவான். வாழும் காலத்தில் தான தர்மங்கள் செய்யாதவனோ, உணவு பொட்டலத்தை எடுத்து செல்லாத பயணி வழியில் பசியோடு துன்புறுத்துவதைப் போலவே மரணத்திற்கு பின்பு தான் செல்லும் வழியில் மிகவும் துன்புறுவான். இப்போ தான தர்மம் செய்யாத இருக்கிறவன், ஒரு இல்லாதவன், இப்போ ஊருக்கு போனால் கட்டுச்சோறு கட்டி சாதம் எடுத்துகிட்டு போகிறாங்களா, பசியான நேரத்துக்கு சாப்பிட்டுக்கிறாங்க, பசி இல்லாத போகிறாங்க. ஆனால் அந்த மாதிரி தானம் செய்யாத போனால் அங்கே போகிற வழியில் நம்ம பசியோடையும் தாகத்தோடையும் போகணும். எந்த உதவியும் நம்மளுக்கு கிடைக்காது. புண்ணிய சேஷேத்திரத்தில் புண்ணியமான காலத்தில் செய்த தான தர்மங்கள் போன்ற நற்செயல்கள் ஒருவனுக்கு நெய் வார்க்கப்பட்ட குண்டத்தில் அக்கினி ஓங்கி வளர்வதை போன்ற பலனை வளர செய்யும். குண்டத்தில் நெய் ஊற்றி அக்னி வளர்த்துறங்கள்ல, அந்த மாதிரி இந்த தான தர்மம் அங்கே போகக்குள்ள நம்மளுக்கு அந்த புண்ணியத்தை வளர செய்யும். இருப்பினும் அக்னி ஓமத்திரம் உள்ளிட்ட புனித செயல்களாலோ பல்வேறு வகைப்பட்ட தான தர்மங்களாலோ பெற முடியாத நற்பலனை விருஷோர் சர்க்கம் என்ற கர்மத்தால் பெற முடியும். இக்கர்மத்திற்கு புண்ணிய சேஷேத்திரமோ புண்ணிய காலமோ கருத வேண்டியதில்லை. புண்ணிய சேஷேத்திரமல்லாத எந்த ஒரு இடத்திலாயினும் சரி, புண்ணிய காலம் அல்லாத எந்த ஒரு வேலையானாலும் சரி, ஒருவன் விருஷோசர்க்கம் என்னும் தானத்தை நற்குணமல்லாத ஒரு அந்தணருக்கு செய்தாலும் விருஷோசர்க்கம் என்னும் அப்புண்ணிய கர்மம் புண்ணிய சேஷேத்திரத்தில் புண்ணிய காலத்தில் உத்தம அந்தணருக்கு செய்த தானத்தை போலவே பலனை கொடுக்கும். விருஷோசர்க்கம் என்னும் தானமே ஒரு மனிதனை நற்கதிக்கு கொண்டு செல்ல பிரதானமாக கருதப்படுகிறது. இன்று இருப்போர் நாளை இல்லை என்றவாறு நிலையில்லாத இவ்வுலக வாழ்க்கை நிரந்தரமற்ற இவ்வுலக வாழ்வில் ஒவ்வொருவரும் தன் நற்கதிக்காக தன் கையாலேயே தான தர்மங்களை செய்வது உத்தமம். ஒருவனுக்கு புத்திரன் இருந்தும் தன் கையால் எந்த தான தர்மத்தையும் செய்யாமல் இருப்பானாகில் அவன் ஒருபோதும் நற்கதியை அடையமாட்டான். ஒருவனுக்கு புத்திரன் இல்லாமல் இருந்தும் அவன் தான் வாழ்நாளிலேயே தான தர்மங்கள் உள்ளிட்ட
நல்வினைகளை செய்து இறந்தானாகில் அவன் நிச்சயம் நல்ல நிலையை அடையலாம். எல்லா தான தர்மங்களிலும் விருஷோற்சர்க்கம் என்னும் விருஷ சிறந்தது. இக்கருமம் இரட்டை பலனை தரவல்லது. அந்த விருஷோற்சர்க்கங்கிறது தான் அது ஒரு தானம். அந்த தானத்தை சிறந்த முறையில் கொடுத்துட்டா அது இரட்ட பலனை கொடுக்குது என்று ஸ்ரீமன் நாராயணன் திருவாய் மலர்ந்தருளினார். ஸ்ரீமன் நாராயணன் கூறி அருள் இதை கேட்ட கருடன் கீழ்கண்டவாறு கேட்டான். பகவானே, விருட்சாக்கின கருமத்தை எந்த நாளில் எவ்வாறு செய்ய வேண்டும்? அதில் செய்ய வேண்டிய சடங்குகள் என்னென்ன என்பதையும், விருட்சாக்கினம் செய்வதால் ஒருவன் என்னென்ன பலன்களை பெறுவான் என்பதையும் எனக்கு விளக்கமாக கூறி அருள வேண்டும். ஸ்ரீமன் நாராயணன் கருடனை நோக்கி கீழ்கண்டவாறு கூறலானார். கருடா, சூரியன் உத்தராயணத்தில் பயணிக்கும் வேளையில் தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை சுக்லா பட்சம் அல்லது கிருஷ்ணபட்சம் துவாதிசி தினத்திலோ கார்த்திகை மாதத்தின் பௌர்ணமி நாளிலோ நல்லதொரு திதி யோக நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு புண்ணிய சேஷேத்திரத்தில் உத்தமமானதொரு பிராமணரை அழைத்து ஜபம் மற்றும் ஓமம் செய்தல் வேண்டும். ஒரு நல்ல நாளில் நல்லதொரு நட்சத்திரம் நிகழ்ந்திருக்கும் வேளையில் நவக்கிரகங்களையும் பிற தேவதைகளையும் பூசிக்க வேண்டும். கூடவே வேத மந்திரங்களை ஜெபித்து ஓமம் செய்தல் வேண்டும். பிறகு மாத்ரு தேவதைகளையும் வாசுதாரர்களையும் பூசித்து அர்ச்சனை செய்த பின் பூர்ண ஓமம் செய்து சாலாக்கிரமத்தை நிறுவி வைணவ சிரார்த்தங்களை செய்ய வேண்டும். காளை கன்று ஒன்றை புனித நீரால் நீராட்டி புதிய ஆடை மற்றும் ஆபரணங்களையும் நறுமணம் வீசும் மலர்களையும் மாலைகளாலும் அலங்கரித்து மேலும் 4 ஆண் கன்றுகளை அதனுடன் அழைத்து வந்து அலங்கரித்து காளை கன்றை அக்னி குண்டத்தை வலம் வர செய்து வடதிசை நோக்கி நின்றபடி, ஓ காளை கன்றே, உன்னை ஆதியில் பிரம்மன் தர்மத்தின் வடிவமாக படைத்தான். தயவு செய்து இதுவரை யாருக்காக விருட்சாக்கினம் செய்கிறோமோ அவரை நினைத்து இந்த உலக அயாத கடலில் இருந்து மேலெழுப்பி கரையேற செய்வாய் என்று ஜெபிக்க வேண்டும். இந்த விருட்சாக்கினை தானத்துக்காக செய்து கொள்பவர்கள் தன்னை குறித்து ருத்ர கும்பத்தில் இருந்து நீர் எடுத்து காளைக்கன்றின் வாலில் விட்டு அந்த நீரை தன் கரத்தால் ஏந்தி தன் தலையின் மீது புருஷோத்து கொள்ள வேண்டும். பிறகு ஆண் கன்றுகளோடு காளைக்கன்றையும் விட்டுவிட வேண்டும். கருடா, இந்த விருட்சாக்கினம் இறந்த ஒருவரை குறித்து செய்யப்பட்டால் உடனடியாக ஏகாதிஷ்ட சிரார்த்தத்தை செய்தல் வேண்டும். இறந்தவர் வாழ்ந்திருந்த போதே அவருக்கு விருப்பமான பொருள்களை தங்கள் சக்திக்கு ஏற்றவாறு நல்ல அந்தணருக்கு தானமாக கொடுக்க வேண்டும். இரவாத ஒருவர் தன்னை குறித்து இதனை செய்வதாக இருந்தால் அவர் தனக்கு விருப்பமான பொருள்களை அந்தணருக்கு தானமாக கொடுக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் இறந்தவர் யமலோகத்திற்கு செல்லும் பயணத்தில் எந்தவித துன்பங்களையும் அடையாமல் எளிதாக சென்று அடைவார்கள். ஒருத்தர் செய்யாத தான தர்மம் செய்யாத போயிட்டாலும் இங்கே இருக்கிறவங்க அவங்கள குறித்து அந்த தான தர்மத்தை சொல்லி கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்தா அந்த நரகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத எழுப்பி விட்டு அவங்கள நல்ல வழியில் அனுப்பிச்சி விட்ருவாங்க. இந்த தான தர்மம் இங்கே செய்யணும், இல்லைன்னா அவங்க வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. இதே நம்ம தாய் தகப்பனும் அண்ணன் தம்பியில் யார் ஒருத்தர் அப்படி இறந்து அவங்க நரகத்தில் இருந்தாலும் நாம் அந்த மாதிரி அவங்க எந்த தான தர்மமே செய்யலையே, அவங்க எப்படி வெளியே வருவாங்கன்னு தெரிஞ்சு அந்த தான தர்மத்தை நாம் செஞ்சு அவங்கள தூக்கி விடணும். விருட்சோற்சர்க்கம் செய்யாமல் விட்டுவிட்டால் ஒருவருக்கு இறந்த பின் பிரதே ஜென்மம் ஏற்படுவதிலிருந்து தப்பிக்க முடியாது. ஆகையால் ஒருவர் வாழும் காலத்தில் தனக்குத்தானே பற்பல நற்காரியங்களை செய்தாலும் அல்லது ஒருவர் இறந்த பிறகு அவரது புத்திரர் முதலான உறவினர்கள் இறந்தவரை குறித்து பற்பல நற்கருமங்களை செய்தாலும்
விருஷோர் சர்க்கத்தை செய்திருந்தால் அதனால் எந்த பலனும் இல்லை என்று உணர்ந்து கொள்வாயாக. ஒருவன் இறந்த 11வது நாளிலேனும் சவண்டீகரணத்துக்கு முன்பே சோடச சிதார்த்தத்தை 16 வகை சிதார்த்தம் செய்து பிராமணர்களுக்கு உணவு படைக்க வேண்டும். அதன் பிறகு ததியாராதானம் பதாதானமும் செய்திட வேண்டும். ததியாராதானம் படைக்க வேண்டும். அதன் பிறகு ததியாராதானம் பதாதானமும் செய்திட வேண்டும். தரையில் ஒரு புதிய பருத்தி துணியை விரித்து அதன் மீது செம்பு கலசத்தை வைக்க வேண்டும். அதனுள் சாலாக்கிரமத்தை வைத்து அதனை ஒரு துணியால் மூடி அலங்கரித்து ஆராதனைகள் செய்து நல்ல வகை கனிகளுடன் உத்தம பிராமணருக்கு அதனையும் தானமாக கொடுக்க வேண்டும். இறந்த பின் ஒருவன் கடந்து செல்ல வேண்டிய கடுமையான பைதரணி நதியை அவன் எளிதாக கடந்து செல்லும் பொருட்டு கரும்பினால் ஓடம் செய்து அதனை பட்டு அல்லது பருத்தி துணியினால் சுற்றி தூய்மையான நெய் ஊற்றிய வெண்கல பாத்திரத்தை அதனுள் வைத்து உலக அயாதம் என்னும் கடலில் மூழ்கி அழியும் மக்களை காப்பவரும் துன்பத்திலும் கவலையிலும் ஜகித்து தவிக்கும் மக்களை தர்மம் என்னும் படகில் ஏற்றி காப்பாற்றுவருமான கருடவாசனான ஸ்ரீமத் நாராயணனை அர்ச்சித்து அந்த ஓடத்தையும் உத்தம பிராமணனுக்கு தானமாக கொடுக்க வேண்டும். கருடா எள், இரும்பு, தங்கம், துணி, உப்பு, நவதானியங்கள், பூமி, பசு இவற்றில் ஏதேனும் ஒன்றை தானமாக கொடுத்தாலும் தகுதி வாய்ந்த பிராமணருக்கு தானம் கொடுக்க வேண்டும். தானம் கொடுப்பவன் ஏழையாக இருப்பவனாகில் மேற்சொன்னவற்றில் ஏதேனும் ஒன்றை தானமாக கொடுத்தால் போதுமானது. அவற்றோடு எள் நிரப்பிய கலசத்தையும் திலதானம் புதிய கட்டிலையும் தானம் கொடுக்க வேண்டும். எள் தானமும் கட்டில் தானமும் செய்யும் போது தானம் பெறும் பிராமணனுக்கு அவர் மகிழும் வகையில் தட்சணையும் கொடுக்க வேண்டும். இந்த தானம் கொடுக்கணும், அவனுக்கு மனசு திருப்தியான ஒரு தட்சணையும் கொடுத்து அனுப்பணும். கூடவே ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் இறக்கப்படும் நிலையில் உள்ளவர்களுக்கும் தட்சணை கொடுப்பது சிறந்தது. கூடவே ஏழை கருடா மேற்சொன்னவற்றை செய்பவனுக்கு புத்திரன் இருந்தாலும் சரி, புத்திரன் இல்லாமல் இருந்தாலும் சரி, பிரமத்தை உணர்ந்து ஒருவனை போலவே இவனும் நற்கதியை அடைவான். இந்த மாதிரி செஞ்சா புத்திரன் இருந்தாலும் அவன் நல்ல பாதைக்கு போயிடுவான், இல்லாத இருந்தாலும் போயிடுவான். ஒருவன் தான் வாழும் காலத்திலேயே நித்திய மற்றும் நைமித்திகா கர்மங்களை செய்பவன் தன் வாழ்வின் இறுதியில் நிச்சயம் நற்கதியை அடைவான். உடல் ஆரோக்கியமாக இருக்கும்போதே ஒருவன் புண்ணிய சேஷேத்திரங்களை தரிசிக்க வேண்டும். கங்கை உள்ளிட்ட தீர்த்த தாடாகங்களை மேற்கொள்ள வேண்டும். மரித்த தாய் தந்தை மற்றும் முன்னோர்களுக்கு ஆண்டுதோறும் சிதார்த்தங்களை செய்பவன் ஓமத்தோடு தானங்களையும் செய்தாக வேண்டும். அவ்வாறு ஓம தானங்கள் செய்வது தெய்வ அர்ச்சனை போலவே ஒருவனுக்கு அழியாத நற்கதிகளை பெற்று தரும். பிரமத்தை உணர்ந்து ஞானிகளை பிறர் போற்றுவதை போலவே இவனும் பிறரால் போற்றப்படுவான். நான் அவர்களுக்கு பற்பல வரங்களை அளிப்பேன். நான்முகனான பிரமனும் பற்பல வரங்களை அளிப்பான். சிவனும் பல வரங்களை அளிப்பான். விருஷோற்சர்க்கம் செய்யப்பட்ட காளைக்கன்றானது எந்த குளத்தில் நீர் அருந்துகிறதோ அந்த குளத்தில் நீர் வற்றாமல் எப்போதும் நிரம்பி பொங்கும். அக்காளை எந்த நிலத்தில் தன் கொம்புகளால் கீறி கிளறுகிறதோ அந்நிலத்தில் உணவும் நீரும் எப்போதும் குன்றாமல் இருக்கும். இந்த தானம் கொடுக்குறோம்ல, அந்த பசுவுக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. பௌர்ணமி தினத்திலோ ரேவதி நட்சத்திர நாளிலோ காளைக்கன்றானது விருஷோற்சர்க்கம் செய்து விடப்படுவதால் உண்டாகும் பலன் 1000 சங்கராந்தி தினங்களில் உண்டாகும் பலன் சங்கராந்தி தினங்கள் செய்யப்படும் சடங்குகளின் பலனுக்கும் 100 சூரிய கிரகண
நாட்களில் செய்யப்படும் சடங்குகளில் பலனுக்கும் நிகரானது. கருடா, இறந்தவரை குறித்து கிரகிகள் செய்த பின் எவன் ஒருவன் உத்தம பிராமணனுக்கு தட்சணை கொடுக்கிறானோ அவன்தான் அடைய வேண்டிய சௌபாக்கியம் அனைத்தையும் அடைவான். அவன் ஒருபோதும் பிரே ஜென்மத்தை அடையமாட்டான். ஞானிகளும் மகான்களும் யோகிகளும் தவசீலர்களும் அடையும் புண்ணிய லோகத்தை அவன் நிச்சயம் அடைவான். கருடா, நான் இதுவரை ஈம சடங்குகள் குறித்து ஒருவாறு கூறினேன். சடங்குகளை கேட்டு அவற்றை முறைப்படி செய்யும் ஒருவன் நிச்சயம் பாவங்களில் இருந்து விடுபட்டு விஷ்ணுவின் உலகத்தை சென்றடைவான் என்று ஸ்ரீமன் நாராயணன் திருவாய் மலர்ந்தார்கள்.